சங்கீத புஸ்தகம் 40:1 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்காக கேட்டார். அல்லேலூயா. தாவீது ராஜா அழகா எழுதி வைத்திருக்கிறார், பொறுமையாய் காத்திருந்தேன், என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பல காரியங்கள், பல தேவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். தாவீது சொல்றார், அவரும் பல தேவைகளை கேட்டிருப்பார். அது எப்படி எனக்கு நிறைவேறுச்சுன்னு தாவீது சொல்றார் என்றால், நான் பொறுமையாய் காத்திருந்தேன். சில காரியங்கள்ல பொறுமை வேண்டும். பொறுமையாய் காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நினைப்போம், சரி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம், உடனே உடனே உடனே. பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம எடுக்கிற சில முடிவுகள்லாம் தவறாய் போயிடும். நமக்கு சூழ்நிலை பார்த்தா சாதகமா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா அது எப்படி போவோம், சூழ்நிலை வித்தியாசமா மாத்திடும். ஆனா தேவனிடத்துல ஜெபம் பண்ணி பொறுமையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம முதல் வாரத்துல தியானித்தோம் என்னன்னா, தேவ சித்தம் நிறைவேற பொறுமையா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில சில முடிவுகளை எடுப்போம், சில காரியங்களை செய்வோம், அது தேவ சித்தம் தானா என்று நம்ம காத்திருந்து ஜெபித்து கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படணும். அதுதான் பொறுமை. அல்லேலூயா. அதுக்கு லோத்துவை பத்தி நம்ம தியானிச்சோம். ஆபிரகாமோடு லோத்து இருந்தார். பிரிந்து செல்லும் பொழுது ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார். அவர் விசுவாசத்தோடு வறண்ட பூமியை தெரிந்தெடுத்து போனார். ஆனால் லோத்து தேவனிடத்துல ஜெபிக்கவோ தேவ சித்தத்தை அறியவோ அவர் எதுவுமே செய்யல. சுயமாய் முடிவெடுத்து சென்றார். கடைசியாக அவருடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் அழிக்கப்பட்டது. அப்ப நம்ம வாழ்வில சுயமான முடிவு, நம்ம ஆசைக்கு நம்ம இச்சைக்கு தகுந்த முடிவை எடுத்தா அங்க அழிவு வருகிறது, இழப்புகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது. ஆனா சில காரியங்கள்ல தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து, அப்பா நீங்க நடத்துங்க ஆண்டவரே, அல்லேலூயா, நீங்க நடத்துங்க. இப்ப இந்த வழி நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது, நான் செயல்பட இருக்கிறேன், நீங்க நடத்துங்க. பிடிக்கலன்னா அது தடையாய் போகட்டும், இல்ல நீங்க என்ன விசாலத்துக்குள்ள நடத்திட்டு போங்க. அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் நிறைவேற நம்ம பொறுமையாய் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் அதன் காலத்துல நம்மளை சரியாய் நடத்துகிற அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது வாரம் நம்ம தியானித்தோம். இரண்டாவது வாரம் என்னன்னா, பொறுமை வேண்டும். எதுல? உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். எதுல இருக்கணும்? உபத்திரம் வந்துருச்சுன்னா அதை உடனே சரி பண்ண நம்ம நினைக்க முடியாது. உபத்திரவ நேரத்துல தேவ சமூகத்துல பொறுமையா இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 12:12 அப்போஸ்தலர் பவுல் இப்படியா எழுதுகிறார், நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாய் இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பவுல் இப்படியே எழுதி வச்சிருக்கிறாரு, உபத்திரவ நேரத்துல ஒரு பிரச்சனை, பாடு, சூழ்நிலை இருக்குன்னா கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு, கர்த்தர் வழிவாசலை திறப்பார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை மாற்றுவதற்கான வழியை அவரே உண்டு பண்ணுவார். நாம வழியை உண்டு பண்ண நினைச்சா அந்த வழி லோத்துக்கு போல நெருக்கங்களும் போராட்டமும் தான் வரும். அல்லேலூயா. சில நேரத்துல கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து, நீங்க திறங்க ஆண்டவர் வழியை, நான் திறக்க விரும்பல, நீங்க திறங்க. அந்த உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும், தேவனிடத்துல ஆலோசனை கேட்டு நடக்கணும். இதுக்கு உதாரணமா நம்ம தியானித்தோம் தாவீதுடைய வாழ்க்கை. அந்த சிக்லாக் பகுதியில அவருடைய குடும்பங்கள், அந்த 600 பேருடைய குடும்பங்கள் எல்லாம் அமலேக்கியரை சிறைப்படுத்த பொழுது அப்ப தாவீதை ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, நான் அவர்களை போய் பின்தொடர்ந்து யுத்தம் பண்ணி அவர்களை மீட்டெடுக்கலாமா, நீங்க சொல்லுங்க, நான் போகணுமா வேணாமா? அப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு விசாரிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நான் மனுஷகத்துல அவர் எதுவுமே செய்யல. அது பாக்குறாரு, எல்லாம் எரிந்திருக்கு, கூடாரம் எரிஞ்சிடுச்சு, வந்த பொருள் எல்லாம் எரிச்சு நாசமாக்கிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் மனைவி எல்லாம் சிறை பிடிச்சிட்டு போட்டாங்க. உடனே என்ன தோணும், வாங்க நம்ம போவோம், முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மீட்க நம்ம என்ன செய்வோம், சண்டை போடுவோம். அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை. நாமள வந்து அப்படி மனுஷங்க நினைச்சிருப்பாங்க. அவர் தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணி கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ போ, இப்ப போ, என்கிட்ட கேட்டல,
இப்போ அவர்களை உன் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப 600 பேர் யுத்த புருஷர்கள் போறாங்க. அவர்கள் ஒரு தண்டு அப்படின்னும் போது 1000 கணக்குல இருக்கிறாங்க, பல 1000 கணக்குல இருக்கிறாங்க. 600 பேர் அவர்களை ஜெயிக்கவே முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டார் தாவீது போறான். அப்படி போகும்போது 200 பேர் விடாயத்து அமர்ந்துட்டாங்க, நாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 400 பேர் போறாங்க. ஏற்கனவே 600 பேரு கொஞ்சமான பேரு, அதுல 200 பேர் இல்ல, இப்ப 400 பேர் போறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது தானியேல் சகலத்தையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. எதிரான சூழ்நிலையில எவ்வளவு பெருசா இருந்தாலும் இருக்கலாம், அவங்க 1000 கணக்கில் எதிர் இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நம்மளோடு இருப்பது யாருன்னு நம்ம யோசிக்கணும். நம்மளோடு கர்த்தர் இருந்தா எல்லாம் நல்லா மாறும். அல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார், சகலத்தையும் அவன் வெற்றி பெற்று திருப்பி கொண்டான். அப்ப நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கணும், பொறுமையா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப பொறுமை, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. நிறைய உதாரணங்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சிற்பியை பத்தி சொன்னேன். ஒரு சிற்பி சிலை வடிக்கும் பொழுது அந்த சிலை என்ன செஞ்சான், அந்த கல்லு அந்த உளி போட்டு அடிக்கும் பொழுது அந்த கல்லு சொன்னிச்சு, இல்லை என்னால இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு. சரின்னு விட்டுட்டு வேற ஒரு பாறையை தேர்ந்தெடுக்கும் போது அது அந்த வலியை பொறுத்து கொண்டது. சிற்பி அடிச்சு செதுக்கும் போது பொறுத்து கொண்டது. அது ஒரு அழகான சிலையாய் வந்தது. உலகத்திலே அதிசயமான சிலையாய் அது மாறியது. அநேகர் பார்த்து அதிசயப்பட்டார்கள். அப்ப நமக்குள்ள உபத்திரவங்கள், பாடுகள், வேதனை வரும்போது கொஞ்சம் பொறுமையாய் அதை தாங்கிக்கொள், அதை பொறுத்துக்கொள். கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். யோபு பத்தி சொன்ன, அவரை போல ஒரு பொறுமை உள்ள மனுஷனை பார்க்கவே முடியாது. யோபுவின் பொறுமையை பத்தி கேள்விப்பட்டு இருக்கிறோமே என்று யாக்கோபு எழுதுகிறார். அவர் சூழ்நிலையில பொறுமை, அவ்வளவு பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை. உபத்திரவ நேரத்துல பொறுமையா இரு, கர்த்தர் ரெட்டிப்பாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் சமூகத்துல காத்திரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு 3வது இந்த வாரத்துல நம்ம தியானிக்கிற காரியம், இன்னொரு காரியத்தை நம்ம தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்னைக்கு இதை பத்தி தான் தியானிக்க போகிறோம். சொல்லப்பட்டு இருக்கிறது என்னன்னா, எல்லாரிடத்திலும் பொறுமையா இருங்க. எல்லாரிடத்திலும் பொறுமை. ஏற்கனவே சொன்ன தேவ சித்தம் நிறைவேற பொறுமையா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. அடுத்து இன்னைக்கு தியானிக்கிற காரியம் என்னன்னா, எல்லாரிடமும் பொறுமையாய் இருந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வழி நடத்தல் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்ப எல்லாரிடத்திலும் பொறுமையா இருக்கணும். அப்ப நிறைய காரியங்களை கொஞ்சம் தியானிப்போம். நான் சில காரியங்களை சொல்றேன். முதலாவது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, தேவனிடத்துல பொறுமையா இருக்கணும். முதல் காரியம் எங்க இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட முதல்ல பொறுமையா இருக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியம் உடனே நடக்கணும், உடனே வரணும்னு ஜெபம் பண்ணி அது நடக்கல, அது உடனே நடக்காது, உடனே நம்ம சோர்ந்து போயிட்டு பலவீனப்பட்டுருவோம். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல ஜெபம் பண்ணினா அது நடக்கும் என்று நீ பொறுமையா காத்திரு. தேவனிடத்துல முதல்ல பொறுமையா இரு. கர்த்தர் சொன்னார், அவர் வேதம் சொல்லுகிற, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்ப தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா இரு, அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சில உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன்னு சொன்னார். 75வது வருடத்துல சொன்னார். அவனுக்கு வயது 75. ஆனா அவனுக்கு எப்ப பெற்றுக்கொண்டார் ஆபிரகாம? 25 வருடங்கள் கழிச்சுதான் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளலாம், பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற பொறுமையா காத்திருக்கணும். எனக்கு லேட் ஆகுது, எனக்கு வருஷம் போகுது, அது வர வேண்டிய நேரத்தில் வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு தெரியும் எப்போ கொடுத்து ஆசீர்வாதம்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் கொடுக்குறப்ப அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப ஆபிரகாம் தேவனிடத்துல அந்த பெற்றுக்கொள்ள வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பொறுமையாய் காத்திருந்தார். அல்லேலூயா. இன்னொரு சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, இப்ப குழந்தைய கொடுத்துட்டாரு, இப்ப ஈசாக்கு வளர்ந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் மகனை பலியிட சொன்னார். அல்லேலூயா. மகனை பலியிடு. அப்பையும் ஒரு அழுவுல புலம்புல எது செய்யல, பொறுமையா இருந்தார் தேவனிடத்துல. ஏன் ஆண்டவரே இப்படி சொல்றீங்க?
25 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை நீங்க தானே கொடுத்தீங்க, அந்த குழந்தைய பலி கொடுக்க சொல்றீங்களே, எதுவுமே கேட்கலீங்க, பொறுமையா இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் வராத காரணம் தேவனிடத்துல நம்ம பொறுமையாவே இருப்பது கிடையாது. உடனே நம்ம முறுமுறுத்துறோம், உடனே கேட்டுறோம். இப்ப ஈசாக்க கூட்டிட்டு ஆபிரகாம் போறார். இப்ப ஈசாக்க கேட்கிறான், மகன் கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கு, விறகுலாம் இருக்கு, பலியாடு எங்க? அப்ப பொறுமையா சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வாருப்பா. எவ்வளவு எளிமையான ஒரு பதில் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாமுடைய விசுவாசம், அவர் சொன்ன வார்த்தையின்படியே பக்கத்துல ஒரு புதர்ல ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த ஆட்டுக்கடாவை பிடிச்சு பலி கொடுத்தான் ஆபிரகாம். பொறுமையா இருந்தார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆதியாகமம் 22:8 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் அவன் பொறுமையா இருந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே தேவன் அதை அளித்து ஆபிரகாமின் பொறுமைக்கு அவர் மீது நம்பிக்கை வெகுமதி அளித்தார். அங்க சொல்றாரு, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதை பார்க்க முடியும். நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் சுதந்தரிக்க பொறுமை தேவைப்பட்டது. சந்ததியுடைய ஆசீர்வாதம், அவனுடைய ஆசீர்வாதம். அது சொல்றாரு, உன் சந்ததியா எதிரிகளுடைய அந்த கூடாரத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள், வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள், நகரத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ நடக்கிற இடம் போற இடம் எல்லாம் உனக்கு நான் தருவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார் பாருங்க. ஒன்னே ஒன்றுதான், தேவனிடத்தில் பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொன்னது பொறுத்து கொள்ள முடியாத ஒரு காரியம், பொறுமையா இருக்க முடியாத காரியம்தான். ஆபிரகாம் பொறுமையா இருந்ததால வாக்கு பண்ணினதை, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, புதிய ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அப்ப தேவனிடத்துல பொறுமையாய் காத்திருக்கணும். அப்ப தாவீது அதான சொன்னாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனிடத்துல முதலாவது காரியம், தேவனிடத்துல பொறுமையா இருக்கணும். இரண்டாவது காரியம், நீதி கிடைக்க பொறுமையா இருக்கணும். சொல்லுங்க. ஆமா, அது உலகத்தில் இருக்கலாம், உறவா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு நீதி நமக்கு தேவை இல்லை? எனக்கு இந்த நீதி கிடைக்கணும், கொஞ்சம் பொறுமையா இரு. அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீதி உடனே கிடைச்சிடாது. எங்கேயும் எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நம்ம சர்ச்சுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 3 மாசமா அலைஞ்சிட்டு இருக்க. அவங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தாச்சு, ஆனாலும் இன்னும் ஒன்றும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல. இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க. பொறுமையாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா பொறுமையாக தான் இருக்கணும். நம்ம அங்கே போயிட்டு சண்டை போட்டு வந்தாலும் ஒன்றும் அங்கே செய்ய போகிறது கிடையாது. அல்லேலூயா. போயிட்டு அவங்கள்ட்ட திட்டிட்டு அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துட்டா அந்த பேங்க்ல இனிமேல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. பொறுமையாக இருப்போம், ஒரு நாள் அவங்க செய்வாங்க. அப்போ சில நீதி கிடைக்கணும், சில காரியங்கள் நம்ம நடக்க வேண்டும் என்றால் பொறுமையாய் காத்திரு. அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியில் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு நியாயாதிபதி இருந்தான். ஒரு விதவை, அவளுக்கு ஒரு நீதி வேணும், ஒரு காரியத்தில் நீதி வேணும். அப்ப போய் சொல்றா, அவன் மதிக்கவே இல்லை, அவன் என்னன்னு கேட்கவும் இல்லை. பல நாட்கள் போய் கொண்டு இருக்கிறது. ஆனாலும் பொறுமையாய் போய் அந்த அம்மா நீதிபதியை பார்த்து, நியாயாதிபதியை பார்த்து சொல்லிட்டே வருது, எனக்கு நியாயம் செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் அவருடைய இருதயமே மாறுது பாருங்க. எந்தவும் அலட்டிக்கல, கோவப்படலை. இந்த அம்மா என்னை நம்பி இவ்வளவு பொறுமையா வந்து ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வருது, எப்படியாவது இதுக்கு ஒரு நீதியை நான் செய்யணும். அவன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல சில நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல பொறுமையாயிரு, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, பொறுமையாய் காத்திரு. கர்த்தர் ஒரு நாள் அவங்க மூலமாவே நீதியை உனக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலை பயங்கரமா இருக்கலாம், நீதி கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு இருக்கலாம். தேவனிடத்துல ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்ட்ட நீ பொறுமையாயிரு. இந்த வசனத்துல நமக்கு தெரியுது, ஒரு நீதி கிடைக்க, நமக்கு அனுகூலமான காரியங்கள் வர, ஒரு வாசல் திறக்க, ஒரு ஆசீர்வாதம் வர பொறுமையாயிரு, பொறுமையாய் காத்திரு. அப்ப சில காரியங்களை நம்ம உடனே முடிவெடுத்து எதை செஞ்சிடக்கூடாது. ஜெபம் பண்ணணும், பொறுமையா காத்திருந்து ஆண்டவரை நீங்க நடத்துங்கப்பா. ஏன்னா நம்ம நடக்கிற முடிவெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம செஞ்சிருவோம். பின்னாட்கள்ல அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியாம நாம் செய்வோம். ஆனா தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது
சகல சூழ்நிலையும் மாற்றி அவர் நமக்கு நன்மையை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அந்த நியாயாதிபதி இருதயம் சொல்லிக் கொண்டான், இவளுக்கு நான் நியாயம் செய்ய தீருவேன், இவளுக்கு நல்ல ஒரு நன்மையை நான் செய்வேன். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது பொறுமை எதுல தெரியுமா இருக்கணும்? உனக்கு நீதி கிடைக்க வேண்டுமா, அல்லது சில காரியத்துல நீ உனக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெறணுமா, ஏதாவது உனக்கு வந்து சேரணுமா, கொஞ்சம் பொறுமையாய் காத்திரு, கர்த்தர் உனக்கு செய்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், குடும்பத்தில் பொறுமை இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்ம நடந்த குடும்பத்தில் தான் நிறைய காரியங்கள் நமக்கு வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் இருக்கும், பிள்ளைகள் மத்தியில, கணவர் மத்தியில. கொஞ்சம் பொறுமையாய் நாம இருக்கும் பொழுது சமாதானத்தின் வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பொறுமை இல்லைன்னா அந்த குடும்பம் சமாதானமே இருக்காது. ஒரு பகுதியை வாசிப்போம். லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11லேருந்து 24 வசனங்கள் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல அந்த வேத பகுதி தெரியும். கெட்ட குமாரன் அல்லது இளைய குமாரன், அதை பத்தி அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல நம்ம வாசிக்கிறோம், அந்த இளைய மகன் தன் தகப்பனிடத்தில் இருந்த சொத்தை பிரித்து எடுத்து தனக்குள்ள பங்கை அவன் வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் துன்மார்க்கமாய் ஜீவியம் பண்ணி எல்லாத்தையும் அழித்து போட்டான். இப்ப ஒண்ணு இல்லை, இப்ப சாப்பாடு இல்லை, பட்டினியோட இருக்கிறான். ஒரு குடியானவனுடைய வீட்டுல போயிட்டு வேலைக்கு சேர்ந்து அவன் பன்றிக்கு மேய்க்கிற அந்த வேலையில சேர்ந்து அந்த பன்னிக்கு வைக்கிற தவிட்டை தின்பதற்கு மனமாய் இருந்தான். பன்னிக்கு வைக்கிற தவிடு கிடைச்சா போதும் என் சாப்பாடு. அவனோட வாழ்க்கை அப்படி மாறியது. ஆனால் அவன் புத்தி தெளிந்து இப்ப தகப்பன் இடத்துல வருகிறான். தன் தகப்பன் இடத்துல வருகிறான். அப்ப தகப்பன் என்ன செய்வாரு? சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு துன்மார்க்கமா ஜீவியம் பண்ணி இப்படி அழிச்சு போட்டியாடான திட்டுல மகன் தூரத்துல வரும்பொழுது என்ன செய்யறார்? ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நல்ல ஆடைகளை கொடுத்தார், வஸ்திரங்களை கொடுத்து மோதிரத்தை போட்டு அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னா, சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் தன் தகப்பன் தன் பிள்ளையை மன்னிக்கிறார். அப்ப ஒருவருக்கொருவர் குடும்பத்துல மன்னிப்பு விட்டு கொடுக்கறது இல்லைன்னா அந்த குடும்பமும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் வரும்தான். இளைய குமாரன் செய்தது தப்பு தான், அந்த கெட்ட குமாரன் செய்தது தவறு தான். ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கும் ஒரு மனம் திரும்புதலை வச்சிருந்தார். அந்த நேரத்தில் அந்த தகப்பன் ஏற்றுக்கொள்ளனா அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப அவர் பார்க்க அந்த தகப்பன் இடத்துல ஒரு பொறுமையை பார்க்க முடிகிறது. அப்ப குடும்பத்துல பிள்ளைகள் மத்தியிலையோ கணவர் மத்தியிலையோ மனைவியிலையோ சில நேரத்துல நம்ம கோவப்பட்டுட்டாலும் அடுத்தது பொறுமையாய் விட்டுடணும், அதை பொறுமையா விட்டுடணும். அல்லேலூயா. அப்ப அந்த தகப்பனை போல பொறுமை உள்ள இருதயத்தோடு இருந்துச்சுன்னா அந்த மகனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது, திரும்பவும் அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாறியது. அல்லேலூயா. அப்ப மூணாவது காரியம், குடும்பத்தில் பொறுமை இருக்க வேண்டும். அநேக குடும்பங்கள்ல சண்டை, பிரச்சனை, டைவர்ஸ், ஏன்னா பொறுமை இல்லை. அதனாலதான் பல பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத குடும்பத்துல இருக்கிறாங்க. பொறுமை விட்டு கொடுக்கிறது இருந்துச்சுன்னா, மன்னிக்கிற காரியம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல சமாதானத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. நான்காவது காரியம், உறவுகளிடத்துல பொறுமை இருக்கணும். என்னது? ஆமா, எந்த உறவும் சில நேரத்தில் நல்லா தான் இருக்கும், பாசமா தான் இருப்பாங்க. அவங்களே ஒரு நேரத்துல துரோகம் பண்ணுவாங்க, அவங்களே நம்மளை ஏமாற்றுவாங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு. கர்த்தர் அனுமதிக்காம எதுவும் வாழ்க்கையில நடக்காது. ஒரு அள்ளியில சொல்லுமா, உன்னை யாரு ஏமாற்றினாலும் சரி, உங்க சொந்தக்கார மத்தியில எதை ஏமாற்றாலும் அல்லது சகோதரனோ கூட பிறந்த வேற யாரோ துரோகம் பண்ணிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம், கர்த்தர் அனுமதிக்காமல் அந்த காரியம் உள்ள வராது. அப்படி நடந்திருந்தாலும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்துட்டு எட்ட வந்துருங்க. அவங்களோடு போய் வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டு நம்ம நிக்கணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் அந்த சூழ்நிலையே மாத்திருவார். உனக்கு யாரு துரோகம் பண்ணினாங்களோ, யாரு உன்னை ஏமாற்றாங்களோ, யாரு உன்னை எதிரியா பார்க்கிறாங்களோ அவர்களே உன்னிடத்தில் சமாதானம் பண்ண வருவார்கள். இதுதான் கர்த்தருடைய சமாதானம். அல்லேலூயா. அவர்களை தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர்கள் உனக்கு சமாதானம் பண்ணும்படி உன்னை வந்து பார்ப்பார்கள். அப்ப உறவுகள் மத்தியில கொஞ்சம் பொறுமை வேணும். யோசேப்பின் வாழ்க்கையில இதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பு தன் சகோதராலே பகைக்கப்பட்டு அடிமையாய் எகிப்தில வெற்றப்பட்டான். பல பாடுகள் அனுபவித்தான், குற்றம் சாட்டப்பட்டான், பலாத்காரம் பண்ணனான் என்று குற்றம் சாட்டப்பட்டான், ஜெயில போடப்பட்டான், சிறைச்சாலையில இருந்தான். அப்படி இருந்த சூழ்நிலையில 13 ஆண்டுகள், இங்கதான் சொல்ற 13 ஆண்டுகள் யோசேப்பு
சிறைச்சாலையில கஷ்டப்பட்டான். அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் வந்தது, யோசேப்பு எகிப்தின் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். அப்ப அவனுடைய சகோதரர்கள் அங்க வராங்க. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை வாசிக்க பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இவங்க தான் இவனை பகைத்து நிந்தித்து அடிமையாக விற்று போட்டவர்கள். யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவு காரியத்தை செஞ்சான். சின்ன பையன், மனசாட்சியே இல்லாம அவன் எவ்வளவோ அழுதிருப்பார் யோசேப்பு. மனம் இறங்கல, அவனும் விற்று போட்டுட்டான். இப்ப அவங்க வந்து நிக்கிறாங்க இவன் முன்னால. இவன் சொல்றான், பயப்படாதீங்க, நீங்க என்னை கண்டு பயப்படாதீங்க, இது நீங்க செய்யல, இது தேவன் என்னை கொண்டு வந்தார். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்கள். நான் இங்க வருவது தேவனுடைய சித்தம். ஏன்னா பஞ்சம் வரப்போகுது, உங்களையும் உங்க உயிர்களையும் உங்க குடும்பத்துல காப்பாற்ற வேண்டி தேவன் என்னை கொண்டு வந்து இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பொறுமை பாருங்க யோசேப்புக்கு. அவன் பட்ட பாடெல்லாம் அப்படியே ஒதுக்கி ஓரம் வச்சுனான், இது தேவன் அனுமதித்தது. சில நேரத்தில் அப்படி உறவுகள்கிட்ட நம்ம இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், அல்லேலூயா, கர்த்தர் நம்மளை பொறுப்பெடுத்து வழி நடத்துவா. ஆனா நம்ம நியாயம் தீர்த்திடக்கூடாது, பழிக்கு பழி வாங்கிடக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருப்பா. இப்ப என்ன ஊழியத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், சில உறவுகள்லாம் விட்டு ஆண்டவர் என்னை பிரிச்சதை பார்க்க முடியும். எனக்கு வேதனையா இருந்துச்சு, கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் உணர்ந்திருக்க, ஆண்டவர் இதை நம்மளை அவங்கள்ட்ட நம்மளை பிரிச்சு தனியா கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எப்பயுமே தேவன் என்ன திரும்ப செய்வாரு, நம்மளை எல்லாத்திலையும் ஜீரோவா ஆக்கி தான் நம்மளை உயர்த்துவார். ஏன்னா என் பலத்தால, என்னுடைய பொருளால, எனக்கு இருக்கிற பேக்ரவுண்டால நான் வந்துட்டேன்னு சொல்லவே முடியாது. என் தேவன் மட்டுமே என்னை உயர்த்தினார் அப்படின்ற சூழ்நிலையில கொண்டு வந்துதான் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றான், நான் இங்க வந்தது தேவன் என்னை அனுப்பினார், நீ அனுப்பல, தேவன் என்னை அனுப்பினார். அதனாலதான் நான் இங்க வந்திருக்கிறேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சில நேரத்துல உறவுகள் மத்தியில நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். சில நேரத்தில் பிசாசுடைய கிருகை நம்ம நினைச்சிருப்போம் அப்படி பண்ணிட்டாங்க, இல்ல, அவர்கள் துரோகம் பண்ணபடி சில காரியங்கள் தேவனும் அனுமதித்திருப்பார். சில கிரியைகளும் நமக்கு எதிராக நடக்கும். நீ விட்டு கொடுத்து போனா உன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும், எங்கேயும் நீ விழமாட்ட. விட்டு கொடுத்து நீ பொறுமையா இருந்துட்ட, உங்க உறவுகள் மத்தியில நீ நிலைத்து நிலையா நிற்ப. ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய காட்டுல ஒரு மரம் இருந்தது, ஒரு பெரிய மரம். அது நல்ல பெருசா இருந்துச்சு, நல்ல வேர்கொண்டு பூமியில ஆழமா நல்ல உயரமா இருந்துச்சு. அதுக்கு பக்கத்திலே ஒரு மூங்கில் மரம் ஒன்று இருந்துச்சு. ஒரு மூங்கில் ஒன்று இருந்துச்சு. அப்ப அந்த பெரிய மரம் சொல்லுமா, நான் வலுவா இருக்கிறேன், பலமா இருக்கிறேன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே இல்லை, நீ எல்லாம் தள்ளுனாலே உடஞ்சிடுவ அப்படின்னு அடிக்கடி நிந்திச்சுக்கிட்டே இருக்குமா. அப்ப அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் பெரிய ஒரு புயல் வந்துச்சு, பயங்கர புயல். அந்த புயல் நேரத்துல இது என்ன செஞ்சான், நான் பலமா இருக்கேன், என்ன ஒண்ணு அந்த புயல் பண்ணாதுன்னு எகுத்து நினைச்சான். வேரோட பிடுக்கப்பட்டு விழுந்துருச்சு அந்த மரம். ஆனா அந்த மூங்கில் இருக்கு பாருங்க, அந்த புயல் அந்த காத்து அடிக்கிற திசையெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு கொடுத்துச்சு. இந்த பக்கம் அடிச்சா இந்த பக்கம் வளையும், இந்த பக்கம் அடிச்சா வளைந்து வளைந்து கொடுத்தது. புயல் நின்றது, மூங்கில் நிலையா நின்றது. அல்லேலூயா. அப்ப சில நேரத்துல வளைஞ்சு தாங்க நம்ம கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் பொறுமை. உறவா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், அலுவலமா இருக்கலாம், வளைஞ்சு கொடுத்துரு. நீ விழுந்துட மாட்ட, நீ ஒடிஞ்சிட மாட்ட. நான் ஸ்ட்ராங்கு, நான் பார்த்துருவேன்னா விழுந்துதான் கிடக்கணும். வேரோட பிடிக்கப்பட்டீங்க, அது தூக்கி தான் எரியப்படணும். அல்லேலூயா. இப்ப வாழ்க்கையில எதிர்பாராத சோதனைகள் மற்றும் உபத்திரவங்கள் வரும்பொழுது எதிர்த்து நிற்பதை விட மூங்கிலை போல வளைஞ்சு கொடுத்துட்டு பொறுமையா இருந்துரு, கர்த்தர் நிலைப்படுத்துவார். அப்ப சூழ்நிலைக்காக எதிர்த்து போராடுறாத. சில உபத்திரம் வரும்போது, சோதனை வரும்போது நான் எதிர்த்து போராடுறோன்னு நின்றாத, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து பொறுமையா இரு, உன்னை நிலைக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 5வது காரியம் பொறுமை குறித்து. குறை சொல்லி உன்னை குற்றப்படுத்துவார்கள், கொஞ்சம் பொறுமையா இருந்துரு. பதிலுக்கு பதில் பேசிடாத. அல்லேலூயா. பதிலுக்கு உன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாத. உன்னை நிந்திப்பாங்க, உன்னை குற்றப்படுத்துவாங்க, உன்னை நம்பினவங்களே உன்னை என்ன செய்வாங்க, அவதூறா பேசுவாங்க. அதற்கு பதில் பேசியிருந்துடாத. கொஞ்சம் பொறுமையாய் விட்டு கொடுத்துடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இரட்டிப்பான நன்மையினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு பேசும்போதோ நிந்திக்கும் போதோ ஆதங்கப்பட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், அதற்கு உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், ரியாக்ஷன் பண்ணிடுறோம் உடனே. ஒருத்தர் சொல்லுவார், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது
ஆக்ஷன் மட்டும் கிடையாது, ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஒன்னா இருக்கணும். என்னது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்ம வெளிப்புற வாழ்க்கை கிடையாது, உள்ளான வாழ்க்கை. ரெண்டும் ஒன்னா இருக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. வெளிப்புறத்துல பக்தியா இருப்போம், நல்லா இருப்போம், திரும்ப சண்டே ஒரு பிரச்சனை பாரு, அதுக்கப்புறம் அவங்க ஆளைய மாறிடுவாங்க. அப்ப அதுல நம்ம சரியாகணும். அல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்தி குறை சொல்லுகிறவர்கள்ட்ட பொறுமையா இருங்க. அவங்கள பத்தி நீங்க எதிர்த்து எதுவும் பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்து ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல, பைபிள்லேருந்தே நிறைய காரியங்களே சொல்லிடுறேன். யோபு பத்தி தான் சொல்ல முடியும். யோபுக்கு சிறந்த 3 நண்பர்கள் இருந்தாங்க. யோபுவோடு அவர்கள் ரொம்ப அந்யோன்யமா இருந்தாங்க. ஆனா யோபு எல்லாத்தையும் இழந்து அவன் இருக்கும் பொழுது இப்ப இந்த 3 நண்பர்களும் வந்து பார்த்து சொல்றான். ஒருத்தன் சொல்றான், யோபு நீ ரகசிய பாவம் எதை செஞ்சுட்ட, அதனாலதான் உன் பிள்ளைகள் இறந்தாங்க, உன்னுடைய வீடு அரண்மனை இடிஞ்சு விழுந்தது, உன்னுடைய ஆஸ்தி எல்லாம் போய் சேர்ந்தது, எங்கள்கிட்ட நல்லவன் போல நீ நினைச்சிட்ட, உன்னுடைய அந்தரங்கத்துல நீ பாவம் செஞ்சுட்டு இருந்தன்னு ஒருத்தன் வந்து குற்றம் சுமத்துறான். இன்னொருத்தன் வந்து சொல்றான், நீ ஏழைகளை கொடுமைப்படுத்தி இருக்கிற, அதான் எல்லாம் உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் போயிடுச்சு, நீ ஏழைகளை கொடுமைப்படுத்தி இருக்கிற, அவங்களுடைய பொருளெல்லாம் பிடுங்கி நீ அநியாயமா நீ சம்பாதிச்சிருக்கிற, அதனாலதான் உனக்கு இந்த காரியம் நடந்தது, இந்த இழப்பு வந்ததுன்னு இன்னொருத்தன் சொல்றான். மூன்றாவது ஒரு ஆள் சொல்றான், நீ கடவுளுடைய நீதியை குறைத்து நீ பெரிய நீதிமானா காட்டிட்ட, உனக்குள்ள பெருமை வந்துருச்சு, நான் உத்தம, நான் நீதிமான, நான் பெரிய ஆளு, கடவுளை விட நீ உன்னை பெரிய ஆளா மாத்திட்ட, அதனாலதான் உனக்கு இந்த துன்பம் வந்துச்சு. இப்ப யோபுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு சரீரத்துல பயங்கர ஒரு வியாதி, சீடும் ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு, சாம்பல்ல உக்காந்துருக்கிறான். இந்த நேரத்துல அவனுக்கு ஆறுதல் சொல்லாம இந்த 3 பேரும் குற்றப்படுத்துகிறார்கள். அப்ப யோபு அங்க பெருசா எதுவும் பதிலே கொடுக்கல. அவன் சொல்வதெல்லாம் தேவனிடத்துல தான் தன்னை முறையிட்டான். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உன்னை நிந்திக்கலாம், குறை சொல்லலாம், குற்றப்படுத்தலாம், ஏளனமா பேசலாம், பொறுமையா இருங்க. நம்மை பற்றி நமக்கும் தேவனுக்கும் உரியது. அவர்கள் சொல்லிட்டாங்கன்ட்டு நீ பதிலுக்கு பதில் பேசியிருந்த இருக்கிற சமாதானமும் போயிடும். பொறுமையா இருங்கள். அதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது, உபத்திரவத்துல பொறுமையா இரு, ஜெபத்துல உறுதியா இரு, நம்பிக்கையில சந்தோஷமா இரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தாவீது சொன்னது போல, கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தே என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு நம்ம தியானித்தோம். அந்த மாதத்து வாக்குத்தத்தம் அதுதான். அப்ப எதுல பொறுமையா இருக்கணும்? தேவ சித்தம் நிறைவேற பொறுமையா இருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். அடுத்தது சில மனிதர்களிடம் பொறுமையா இருக்கணும், சிலர்கிட்ட பொறுமையா இருக்கணும். அதுல சொன்ன தேவனிடத்துல பொறுமையா இருக்கணும், நீதி கிடைக்க பொறுமையா இருக்கணும், குடும்பத்துல பொறுமையா இருக்கணும், உறவுகள்கிட்ட பொறுமையா நடந்துக்கணும். சில நண்பர்கள் குறை சொல்லி குற்றப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள், அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையா விட்டு போயிடு. நீ பதில் பேசின, பதிலுக்கு பதில் நீ செஞ்சனா நஷ்டம் நமக்கு தான் நிறைய வரும். தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து நீ அமைதியா இரு, அவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். யோசேப்பு சொன்னது போல, இது நீங்க செய்யல, இது தேவனுடைய செயல். இந்த காரியம் எனக்குள்ள வந்து கர்த்தரே செய்திருக்கிறார். உபத்திரவம் தான், பாடுதான், வேதனை தான், நிந்தை தான், எனக்கு அவமானம் தான், சிறைச்சாலை தான், சங்கிலியில தான் இருந்தேன். ஆனாலும் இது தேவன் எனக்குள்ள கொண்டு வந்தார். ஏனென்றால் ஒரு நாள் இந்த நாட்டுடைய அதிபதியாய் மாற்றும்படி, உங்களை போஷிக்கும்படி, அநேக ஜனங்களை நாம் போஷிக்கும்படி சில உபத்திரங்கள் உனக்குள்ள வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல இருக்குன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாருன்னா, கர்த்தர் உன்னை கொடுத்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்காருன்னா, உபத்திரவம் அதிகமாய் நமக்குள்ள வரும். நீ பொறுமையா காத்து கொண்டால் யோபுவை போல இரட்டிப்பான நன்மையினால ஆசீர்வதிக்கப்பட்டு நீ உயர்த்தப்பட்ட நபராய் இருப்பார். அல்லேலூயா. தாவீது அவன் வாழ்க்கையில பயங்கர உபத்திரவம், வேதனைகள், மனிதர்கள் துன்பப்படுத்தினாங்க. சவுல் ராஜா அவனை கொலை சொல்ல துரத்துக்கிட்டே இருந்தான், உபத்திரவம் தான், பொறுமையா இருந்தான். சமத்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். உன் உபத்திரவ காலத்துல, போராட்டத்தின் காலத்துல, அவமானத்தின் காலத்துல பொறுமையா இரு. மூங்கிலை போல கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துரு, கர்த்தர் உன்னை நிலைத்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா.